இங்கே ஒரு ஆள் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மீட் பண்ணுறாங்க. அந்த ஒய்ஃப் மேலே இவருக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. டெய்லி அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றுறதெல்லாம் திருட்டுத்தனமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவளும் அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவனுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை அடையணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் வேணும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றா. இந்த பொண்ணு நம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு துணியை காமிச்சு இது உங்களுக்காக வாங்கினேன், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். அவள் வேண்டான்னு எவ்வளவோ மறுத்தும் இவன் கேட்காம ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருக்கா. இவளுக்கு அவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அவள் அங்கேருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் மூக்கில் குளோரோஃபார்ம் வச்சு அமுக்கி அவளை மயக்கம் போட பண்ணிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது இவ ஒரு தனி அறையில் இருக்கா. அவள் கூடவே வேறொரு பொண்ணும் இருக்கா. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, உன்ன மாதிரி தான் என்னையும் இவன் இங்கே கடத்திட்டு வந்து வச்சுருக்கான். இங்கேருந்து வெளியவே நம்மளால் போக முடியாது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு தான் சொல்கிறா. இவ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் இவளால் எதையுமே செய்ய முடியல. அங்கே இருக்க ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை சுற்றி ஒரு கான்கிரீட் வாலும் இருக்குது. இவளால் எங்கேயுமே போக முடியாது. நம்ம ரெண்டு பேரும் இங்கே அடிமை மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ்ந்து தான் ஆகணும், இல்லைன்னா அவன் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவளும் இங்கேயும் அங்கேயும் ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய மெட்டல் டோர் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் எங்கேயுமே இவளால் சவுண்டு கூட வெளியே அனுப்ப முடியலை. இந்த நேரத்தில் இந்த ஆள் அவளுடைய சொந்த வீட்டுக்கே போயிட்டு அவளுடைய துணிமணிகள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவளுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கிட்டு அவளாக அங்கேருந்து கிளம்புன மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறான். அவளுடைய கணவன் வந்து இதை பார்த்து எப்படி ஏமாந்துருவா, அவள் ஓடி போயிடுவான்னு நம்பிடுவான்றா. வீட்டுக்கு வந்து நீ நான் சொன்னபடியெல்லாம் கேட்கணும், இவ்வளோ மாதிரி நீயும் ஒரு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறா. அங்கேருந்து ஓடி போகும்போது வேற ஒரு கதவு வழியாக வெளியே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கதவும் சாத்தியிருக்கு. அவளுடைய உண்மையான ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் பார்க்குறான். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிடறான். அங்கே இவளுடைய ஃபோன் மட்டும் தனியாக இருக்குது. ஒய்ஃபு டேஞ்சரில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு அவள் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறா. அப்போ ஒரு நாள் இவன் அவனுடைய வீட்டில் அந்த பொண்ணு கூட ரொம்ப கம்பல்ஷனில் ஒன்றா இருக்கணும்னு ட்ரை பண்ணுறா. அந்த நேரத்தில் அவள் தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ இங்கேருந்து நீ தப்பிச்சின்னா உன் கணவனை எப்படி நான் கொன்றுவேன் அப்படின்னு அவளை ரொம்ப மிரட்டுறா. அவளும் வேறு வழி இல்லாமல் இவன் சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான். அவளுடைய கணவனும் உண்மையாகவே அவளை தேடிக்கிட்டும் இருக்கான். அப்போ இவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் அவள் போட்டு பார்த்து இவளை சொல்கிற மாதிரியெல்லாம் அவன் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நேரம் சமைச்சும் கொடுக்குறா. சமைச்சு கொடுக்கும்போது இவன் இவளுடைய ஆசைக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லும்போது கோவத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து தலையில் அடித்து அவன் நிலை குலைஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து போராடி அவள் தப்பிச்சு போகிறா.